இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, என் வலிமையானவரே, உம்மை துதிக்கின்றேன். என் பலவீனங்களில் உமது வல்லமைக்காக செய்பவரே, உம்மை புகழ்கின்றேன். சோர்வுகளையெல்லாம் தாங்கி நடக்க பலன் தருபவரே, நன்றி கூறுகின்றேன். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர்கள் என இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன். இயேசுவே, என் துன்பங்கள் துயரங்களையும் வேலை பழுக்களையும் மற்றவர்கள் மீது சுமத்திவிட்டு உம்முடைய பிள்ளை என்று போலியான வாழ்வை மற்றவர்கள் மத்தியில் வாழ்கின்ற பாவி என்னை உருமாற்றும். என் போலியான வாழ்வையும் அதற்கு செயல்வடிவம் கொடுக்கும் மனதையும் அறிவையும் என்னிலிருந்து அகற்றிவிடும். உண்மையும் நீதியும் நேர்மையும் உள்ள நல் மனதை என்னிலும் உருவாக்கும். இயேசுவே, எவரும் இரு தலைவருக்கு பணிவிடை செய்ய முடியாது என்ற உயிருள்ள வார்த்தையை ஏற்று உமக்கு முதன்மையான மதிப்பையும் அன்பையும் தரும் நல் மனதை தாரும். ஆபிரகாம் ஒரே மகன் ஈசாக்கை உமது வார்த்தைக்கு பணிந்து பலியிட துணிந்ததைப் போல நானும் என்னிடமிருக்கும் அனைத்தையும் உமது நாமத்திற்காக இழக்க எந்நாளும் தயாராக இருக்கும் மனதையும் மன வலிமையையும் தாரும். ஆண்டவரே இயேசுவே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்றவரே, இன்றைய நாளில் என் வாழ்க்கையில் வரும் தோல்விகள், கஷ்டங்கள், கவலைகள் அனைத்தையும் நீர் பூந்தென்றலாய் மாற்றுவீர் என்ற நம்பிக்கையுடன் உம்மை பின்பற்றவும் உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்வு வாழவும் அருள் தர வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.